அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யோகாசனாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் யோகாசனாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எந்த விதமான ஆசனாஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எப்படி வந்துட்டு பாடியை ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எப்படி நம்ம உடம்பை தயார்படுத்திக்கணும், இப்போ ஒரு பர்டிகுலர் ஆசனாஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு டேரெக்டாகவே ஆசனாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஏதாவது வீடியோஸ் பார்த்தோ இல்லை நீங்கள் ஏதாவது புக்ஸ் பார்த்தோ அந்த மாதிரி டேரெக்டாக ஆசனாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆசனாஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது பேக் பெயின் வரலாம், இல்லை நெக் பெயின் வரலாம், இல்லை சிவியர் காம்ப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக ஆசனாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யாராக இருந்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது லூசனிங் எக்ஸசைஸ் தான். 1 வீக் வந்துட்டு லூசனிங் எக்ஸசைஸ் பண்ணுறோம், அடுத்த 1 வீக் வந்துட்டு அடுத்த விதமான பார்ட் 2 லூசனிங் எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் ஆசனாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. நீங்கள் ஓல்ட் ஏஜா இல்லை அடல்ட்ஸா இல்லை உங்களோட ஏஜ் உங்கள் யங்கா அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விதமான வேரியேஷன் இருக்குது. நீங்கள் கிட்ஸா இப்போ சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணணும், இதே பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணணும், இல்லை ஒவ்வொரு டிசீஸ்க்கு எந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு தான் நம்ம எப்போதுமே பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஓஏ இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஓஏ அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இப்போ நம்ம பர்டிகுலர் வந்து நிறைய ஜாயின்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லேயும் வந்து சைனோவல் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் வந்து உங்களுக்கு கம்மியாகுது அப்படின்னா அந்த 2 போன்ஸுமே உரச ஆரம்பிக்கும். ஸோ அந்த டயத்தில் உங்களுக்கு பெயின் அந்த மாதிரிலாம் வரலாம். இது வியர் அண்ட் டியர் மெக்கானிசம் மூலியமாகவும் நடக்கலாம். அப்படி நடக்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் மேலும் நீங்கள் அந்த ஜாயின்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அதே மாதிரி லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்க நம்ம ஃப்ராவர் பெண்டிங் பண்ணக்கூடிய ஆசனாஸே பண்ணக்கூடாது. நம்ம கீழே குனியக்கூடிய ஆசனாஸ் ரொம்ப பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறையா வந்துட்டு இவங்க பண்ணணும் இவங்க பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கான்ட்ராண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட இந்த மாதிரி எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, எனக்கு லோயர் பேக் பெயின் இருக்குது, எனக்கு சிஎஸ் இருக்குது, எனக்கு எல்எஸ் இருக்குது, இல்லை நான் வெயிட் லாஸ் பண்ணதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன காரணத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ ஸோ அந்த காரணத்தை வந்துட்டு நம்ம தெளிவாக சொல்லி அதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணலாம், நான் எந்த மாதிரி பிரணயமாக பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ எனக்கு எப்படி வார்ம் அப் பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஆசனாஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரி வார்ம் அப்போடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம மசில்ஸ் ஜாயின்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதை லூசன் பண்ணக்கூடிய பேசிக் லூசனிங் எக்ஸசைஸும் தென் அட்வான்ஸ் லூசனிங் எக்ஸசைஸும் சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கிறது ஹெட் எக்ஸசைசஸ். முன்னாடி தலையை குனிய வைக்கிறோம், பின்னாடி வளைக்கிறோம், தென் ரைட் அண்ட் லெஃப்ட் டர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணுறது. பொறுமையாக ரொட்டேட் பண்ணால் போதும், ரொம்ப அவசரமாக வேகமாக ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஒரு 5 முறை பண்ணாலே போதுமானது. கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ். செகண்ட் ஷோல்டர் ரொட்டேஷன். தோள் பட்டியை இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஒரு 5 முறையும் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 முறையும் சுற்றுறோம். தென் மணிக்கட்டு. ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் கை விரல்களை மடக்கிறோம், அடுத்து மணிக்கட்டை ஃப்ளெக்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம், தென் ரொட்டேட் பண்ணுறோம். அடுத்து கணுக்கால் சுற்றும் பயிற்சி. பொறுமையாக கணுக்கால் சுற்றுறோம். கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ். சில பேருக்கு காலையில் இருந்துச்சு ரொம்ப வலி இருக்கும் கணுக்காலில், அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீ ஜாயிண்ட் எக்ஸசைசஸ். இந்த மாதிரி முட்டியை மட்டும் மடக்கிறோம், அடுத்து ரிலாக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மாற்றி ஒரு 5 முறை. தென் பெல்விக் ஓப்பனிங் எக்ஸசைசஸ். இது எல்லா விதமான விமனுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்மெனோரியா மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வயிற்று வலிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக இது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொறுமையாக மூச்சு விட்டுக்கிட்டே கீழே குனிறோம். தென் இப்போது பார்ட் 2 அட்வான்ஸ் லூசனிங் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். மூச்சு விட்டுக்கிட்டே கீழே குனிறோம். இந்த மாதிரி காலை வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். தென் மூச்சு எடுத்துக்கிட்டே பின்னாடி வளைகிறோம். ரிலாக்ஸ். இப்போ மூச்சு விட்டுக்கிட்டு சைடில் பெண்ட் பண்ணுறோம், ரைட் சைடில் பெண்ட் பண்ணுறோம், தென் ரிலாக்ஸ். அகைன் மூச்சை விட்டுக்கிட்டே லெஃப்ட் சைடில் பெண்ட் பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். தென் செகண்ட் வார்ம் அப். பொறுமையாக மூச்சு இழுத்துக்கிட்டே கையை மேலே தூக்குறோம், ரைட் சைடில் டர்ன் பண்ணி மூச்சு இழுத்துக்கிட்டே லைட்டாக பின்னாடி வளைக்கிறோம். உடம்பு ரொம்ப கிடையாது, லைட்டாக பின்னாடி வளைக்கிறோம். தென் பொறுமையாக மூச்சு விட்டுக்கிட்டே முன்னாடி குனிஞ்சி ஒரு ரொட்டேஷன், ஒரு ஃபுல் ரொட்டேஷன் போடுறோம். தென் அகெயின் இன்ஹேல் அண்ட் பெண்ட் பேக்வர்ட் ஸ்லைட்லி. Then exhale and bend forward.
இந்த மாதிரி கம்ப்ளீட் ரொட்டேஷன் போட்டு இந்த வார்ம் அப் முடிக்கிறோம், இந்த லூசனிங் எக்ஸசைஸை முடிக்கிறோம். தேர்ட் ஒன் ஹிப் ஓப்பனிங். இந்த மாதிரி காலை ஒரு கால் மாற்றி மாற்றி ரைஸ் பண்ணுறோம். தென் கேட் போஸ், பூனை ஆசனம். ஸோ அது பண்ணக்கூடிய வார்ம் அப், பூனை ஆசனம் பண்ணுறதுக்கான வார்ம் அப். பொறுமையாக மூச்சு விட்டுக்கிட்டே தலையை கீழே குனியணும், நல்லா வயிறு உள்ளே போகணும், மூச்சு இழுத்துக்கிட்டே தலையை நல்லா பின்னாடி வளைக்கணும். அடுத்து காலும் தலையும் சேர்த்து, ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணணும். கீழே குனிகிறப்போ மூச்சு விடணும், பின்னாடி தலையை வளைக்கிறப்போ மூச்சை இழுக்கணும். ஸோ எல்லாமே ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. தென் மவுண்டெயின் அண்ட் புஜங்காசனா எக்ஸசைசஸ். மவுண்டெயின்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பண்ணுறப்போ மலை மாதிரி வருதா, இது மவுண்டெயின். மலை மாதிரி வரப்போ மூச்சை இழுக்கணும், புஜங்காசனா பண்ணுறப்போ மூச்சு விடணும், தென் ரிலாக்ஸேஷன். அடுத்து பச்சுமோத்தாசனா அண்ட் ஹலாசனா வார்ம் அப். தென் புஜங்காசனா, லாஸ்ட்டாக வந்துட்டு புஜங்காசனா வார்ம் அப். இந்த மாதிரி ப்ரோன் பொசிஷனில் குப்புறப்படுத்துக்கணும். பொறுமையாக மூச்சு இழுத்துக்கிட்டே நம்ம ஷோல்டர் ரைஸ் பண்ணுறோம் வயிறு வரைக்கும். தென் மூச்சு விட்டுக்கிட்டே ரிலாக்ஸேஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 5 முறை, இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு 5 முறை பண்ணணும். நன்றி.